இன்றைக்கி நம்ம வந்துட்டு எஃப்எஃப் அதாவது வந்துட்டு மாஃபியாஸ் லவ்வோட தேர்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இப்போ போல் தான் சினிமாஸ் வந்து பண்ணி கொண்டுட்டு அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா சீக்கிரமாக. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் எனக்கு வியூஸே போகாத மாதிரி தோணுது. ஒரு வேளை உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கலையா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? சரி, ஓகே. ரொம்ப நேரம் வந்து பேச வேண்டாம், சீக்கிரமாக வந்து தேர்ட் எபிசோட் போயிடலாம். லாஸ்ட்டாக அதை முடிச்சிருந்துருப்போம் அப்படின்னா இந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக பார்க்குக்கு வந்து போயிருந்திருப்பா. அங்கே ஒயினை வேறு இடிச்சு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத இந்த எபிசோட பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங் சீன் பயங்கரமாக வலிக்குது. என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுவும் வேணுனாலும் பண்ண கிடையாது. நான் இந்த பக்கம் பார்க்குக்கு டெய்லி வருவேன்னா அதான். ஆனால் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுன்றது என் கொழுந்தனாருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். தெரியுமா? கொழுந்தனாரா? என்னமா சொல்ல வர? இல்லை பரவாயில்ல விடுங்க, தெரியாமல் தானே இட்டுச்சுங்க. எதுக்கு ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணுறீங்க? அதான் நான் விடுங்க, பரவாயில்ல. இல்லை நான் எப்படிலாம் பண்ணியிருந்தக்கூடாது. இது மட்டும் என் கொழுந்தனார் ஜேக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, ஏன் அம்புட்டு தான் அப்படின்ட்டு ஒயினை வந்து பார்த்துட்ருப்பான். ஆமாம். சரி, நீங்கள் தனியாக வாக்கிங் வந்திருக்கீங்க? இல்லை, என் ஃப்ரெண்டு கூட தான். ஓ, அவங்க எங்க? அதுவும் அவங்க ஆக்சுவலி அவள் வந்து அங்கே சின்ன பசங்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கா. ஜூஸை கொடுறா, பாலை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பா. இங்கே ஒயினும் வசதியாக படுத்துறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போது இவ ஓகே அவள் தான் உங்கள் ஃப்ரெண்டா? வாக்கிங்லாம் பண்ண மாட்டாங்களோ? இல்லை அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் தான் வருவேன், அதனால அவளையும் கூட கூட்டிகிட்டு வருவேன், அவ்வளோதான். ஓஹோ, சரி. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம்னா நம்ம 2 பேர் வேணால் ஒன்றா வாக்கிங் பண்ணோமா? உனக்கு பிரச்சனை இல்லையே? ஷுவர், பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது? எனிவேஸ், ஐ எம் ஒயன். நான் இந்து. ஓ, க்யூட், சூப்பர். போகலாமா? போகலாமே. இப்போ 2 பேருமே நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தூரத்துலேருந்து மிச்ச அண்ணிங்கெல்லாம் வந்துட்டு ஐஃபைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. சூப்பர், பிடிச்சிட்டாடா ஆளை முதல் தடவை வந்து பிடிச்சாச்சு. இப்போ ஜேகே பற்றி நிறையவே பேசணும் அப்படின்ட்டு இவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் இவ ஸ்கின் கேர் பற்றி பேசிகிட்டு இருப்பா. நீங்கள் வெறும் வாக்கிங் மட்டும் பண்ண வேண்டாம், ஸ்கின் கேரும் சேர்த்து பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் கேர் நான் பண்ணுவேன். ஓ, ஸ்கின் கேர் பண்ணிட்டு மேக்கப் பண்ணும்போது ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் தெரியுமா? இல்லை, எனக்கு மேக்கப்லாம் அவ்வளோ பிடிக்காது, பட் ஸ்கின் கேர் நான் பண்ணுவேன். ஓ, சூப்பர். நான்லாம் மேக்கப் போட ஆரம்பிச்சு வச்சுக்கோ, நிறுத்தவே மாட்டேன் அப்படின்ட்டு இவங்க 2 ரவுண்டே சுற்றிட்டு வந்தாச்சு. இன்னுமா வந்து மேக்கப் திங்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஒயின் ஆக்சுவலி ஒரு 7 ரவுண்ட்ஸ் கிட்ட தான் பண்ணுவாளே. இப்போ அதுலேயே வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே 3 ரவுண்ட்ஸ் கிட்ட முடிச்சிருந்துருப்பான். இப்போ 5th ரவுண்டு கிட்டே வந்தாச்சு. இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒயின் பேசிகிட்டு இருப்பா. ஓ, அப்படிங்க 7 ரவுண்ட் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே தூரத்தில் அண்ணிங்களாம் கொண்டுட்டு வேணுட்டு பேசுகிறா அப்படின்ற மாதிரி வந்து கை காமிச்சிருப்பாங்க. அவளுக்கு அப்போ தான் ஸ்டேக் ஆகுது, ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசுங்க அப்படின்ட்டு இப்போ தான் அவள் பேசவே ஆரம்பிக்கிறான். பெரிய குடும்பமா? ஆமாங்க, என் குடும்பம் ரொம்பவே பெருசு. என் குடும்பத்தில் நான் இன்னும் ஒரு 5 அண்ணிங்க தான் இருக்கோம். அண்ணிங்கன்னா புரியலையே. எங்களுக்கு நாங்கள் வந்து 7 பேருங்க, சரிங்களா? ஓ, 7 பேரா? அந்த 7 பேரில் 6 பேரை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 6 பேர் நீங்கள் எல்லோரும் சேர்ந்தா? நான் அப்படி சொல்ல வரலங்க, தனித்தனியாக நாங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓஹோ, சரி. மிச்சம் ஒருத்தர் இன்னும் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்கிறது, அவன் ரொம்ப நல்லவன். அவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவனை மாதிரி ஒரு அழகனை பார்க்கவே முடியாது தெரியுமா? மிச்சம் 6 பேருமே ரொம்ப அழகு தான். இருந்தாலும் இவனை பற்றி நான் தனியாக சொல்லியே ஆகுது, ஏன்னா அதான் என் கண்டென்ட்டு. அவன் ரொம்பவே அழகுன்னா எப்படி சொல்கிறது, பேசிக்கிட்டே போகலாங்க. அவனை பற்றி ரொம்ப நல்ல வேலையில் இருக்கான், ஆனால் கல்யாணம் தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு இருந்துட்டு இருக்கான். ஓ, அப்போ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அது ஏங்க கேட்குறீங்க? அது ஒரு பெரிய கதை, அதை விடுங்களேன். அவனை பற்றி சொல்லியே இதோட நீங்கள் 1000வது தடவை இந்த வார்த்தையை சொல்கிறீங்க. ஓ, அப்படியா, சாரிங்க. அவனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவன் எவ்வளோ அழகு தெரியுமா? சத்தியம் பண்ணிலாம் மிரண்டுருவான். ஃபோட்டோ பார் அப்படின்ட்டு காமிச்சிருப்பாங்க. அவனவே பார்த்துட்டு ஓ, சூப்பர், நல்லா தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பான். நல்லா இருக்கான்னு சொல்லு, நல்லா தான் அப்படின்னு இருக்காது சரியாம்மா? நல்லா இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப அழகாகவே இருக்காரு. பார்த்தியா? இதெல்லாம் நினச்சி பெருமை பண்ணுமா நீ? நான் எதுக்கு? இல்லைம்மா, அது வந்து நீ அப்புறமா நினச்சி பெருமைப்படு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. இப்படியே பேசிட்டே வந்து ஒயினை வந்துட்டு வாக்கிங்கே முடிச்சுருந்துருப்பான். இப்போ அங்கே போய்ட்டு உட்காந்து 2 பேர் கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்திருப்பா. இங்கே ஃப்ரெண்டு அப்படி லைட்டாக இரும்பிட்டு இருக்கா. ஒயினை பார்த்துட்டு ஒயினும் என்னடி? இல்லை மச்சான், அவ்வளோதான். ஆமாம், என்னாச்சு? நீங்கள் 2 பேர் பேசிட்டீங்க? வாக்கிங் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ என்னடி அந்த சின்ன பையன்கிட்ட போய்ட்டு பாலுக்காக சண்டை போட்டுருக்கா? என்னடி ரொம்ப தான் பண்ணுறான், சும்மா கேட்ச் பிடிச்சிடும் ரொம்ப பண்ணிருக்கான். ஏதோ 2 தடவை அவன் கேட்ச் பிடிச்சிட்டான், நான் ஏதோ விட்டுட்டேன், அதுக்காக ரொம்ப தான் பண்ணுறான். நான் தான் லீட்ரு, நான் தான் சொல்லித்தரவன் தான் சொல்லிட்டு இருக்கான் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. இங்கே இந்துவை பார்த்துட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. என் பேர் இந்து. ஓ,
2 பேரும் இடிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா? ஓஹோ, சந்தோஷ் சுப்ரமணியம் படம் மாதிரி போல. சரி விடுங்க. நான் போய் மறுபடியும் அவங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்ட்டு அவள் பார்க்குறா. வாக்கிங்கே முடிஞ்சிச்சு, கிளம்பணும், இப்போ டைம் ஆச்சு. சரி மச்சான். அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் டெய்லி இங்கே தான் வாக்கிங் வருவேன், நீங்கள் வாங்க. ஓகே வரேன், பிரச்சனை இல்லை, நான் டெய்லி இங்கே தான் வருவேன். சரி. நான் ஜேகே பற்றியே பேசிட்டு இருந்தேன்னா உங்களை பற்றியே கேட்கவே இல்லை. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். என்னை பற்றியே சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் காலேஜ் 3rd இயர் ஆக்சுவலி வந்து படிச்சுட்டு இருக்கேன். எம்எல்ஏ தெரியுமா? எம்எல்ஏவா என்னது? எம்எல்ஏ தெரியுமே. இப்போது இந்த ஏரியாவுக்கு இருக்க எம்எல்ஏவோட பொண்ணு தான் நான். இதை பற்றி தயவு செஞ்சு நீங்கள் வந்து பெருசாலாம் எடுத்துக்க வேணாம், சரியா? ட்ரக்ஸ் நார்மலாக எடுத்துக்கோங்க. ஐயோ மேலே பொண்ணு அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ரொம்பவே நல்லது. ஆக்சுவலி இந்த விஷயத்தை நான் என்கிட்ட சொன்னாலே எல்லோரும் பெரிய இவ்வளோட்ட பார்ப்பாங்களா, எனக்கு அதனாலே சொல்ல பிடிக்காது. பட் உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு தோணலை, அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன். ஆக்சுவலி எங்கள் அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓஹோ, பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறா. ஏன் எழுதிக்கிறீங்க? ஐயோ இவன் முன்னாடியே எழுதிட்டுருக்கேன் அப்படின்ட்டு கேவலமாக நான் பண்ணிகிட்ருக்கா. இப்போது மொயன் சரி நான் கிளம்புற டைம் ஆச்சு. அப்படியா? சரி. ஏன் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க? இன்னும் 2-3 வாக்கிங் போகலாம்ல? இல்லை நான் இன்னைக்கு ஃப்ரைடேல, ஸோ அதனால் வாக்கிங் முடிச்சுட்டு கோயிலுக்கு போவேன், அதான். ஓஹோ, அப்பா அண்ணியோட டியூட்டி தான். எது? இல்லை. அது வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அண்ணி வந்து வீட்டில் டியூட்டி போட்டிருப்பாங்க, நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். டியூட்டி போட்டிருப்பாங்க என்ன பேசுகிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒயனுமே வந்துட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துருப்பான். ஸோ இப்போ ஒயன் ஃப்ரெண்டு வந்து ஜாலியாக அப்படி பேசிட்டு போயிட்டாளுங்க. சரி வந்துட்டு அப்படியே நான் 2-3 ரவுண்டில் வந்துட்டு அவள்கிட்ட பேசி ஜேகே பற்றி நிறைய இம்ப்ரெஷன்லாம் க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன். அவள் ஜேகேயோட ஃபோட்டோமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காலும் சொன்னால் தெரியுமா, இதுக்கு நீங்கள் நீ பாராட்டணும் அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருப்பாள். இவங்களுமே சரி ஆமாம் 7 ரவுண்டு கிட்டே சுற்றிருக்கீங்க. அந்த 7 ரவுண்டில் ஜேகேவை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்ன சொன்னேன்? இப்போ இவ்வளோ என்னென்னா சொல்லியிருப்பா. ஏன்டி இதை பற்றி தான் சொல்லியிருக்கியா? அப்படி என்னன்னாலே மிச்ச நேரத்தில் பேசிட்டு இருந்தேன். அதுவா எப்படி ஸ்கின் கேர் பண்ணணும், எப்படி வந்துட்டு மேக்கப் பண்ணணும், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இவளை அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருப்பாங்க. இப்போது அண்ணி அவள் கோயிலுக்கு தான் போக போகிறாங்களாம், சீக்கிரமாக கிளம்பு. இப்போ ஒரு வேலையாக வந்துட்டு அண்ணி வந்து கிளம்பி வந்துருப்பாங்க கோயிலுக்கு. ஸோ சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கடகடன்னு கிளம்பிட்டாங்க. என் ஒயின் ஆக்சுவலி வந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே அழகாக சாரீலாம் கட்டிட்டு ரொம்ப ப்ரிட்டியாக வந்து கிளம்பி போவாள், லைக் ட்ரெடிஷ்னலாக. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் வந்து அழகாக ரெட் கலர் சாரீலாம் கட்டிட்டு போயிருந்துருப்பா. இங்கே வந்துட்டு இவங்கலாம் வந்துட்டு வந்திருப்பாங்க. வந்துட்ட பிறகு ஆக்சுவலி வந்துட்டு இங்கே வந்திருக்கிறது ஸ்வேதா, அதுக்கப்புறம் வந்துட்டு ராணி, அவங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸ்வேதா வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க, மிச்சம் எல்லாரும் வீட்டில் தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ராணி வந்துட்டு சரி எப்படியாச்சும் நான் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல, லைக் எப்படி சொல்கிறது, எப்படி அவள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுறது, என்ன சொல்லி பேசுறது, தன்னாலே இப்போ பேசினா அவன் என்ன நினைப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கும். அப்படியே வந்து டவுட்டோடவே வந்து நடந்துட்டு இருப்பாங்க. ஒயின் ஆக்சுவலி அவங்கள பார்த்துட்டே தான் இருந்துட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவங்களும் ஏமா நானே ஆல்ரெடி 1008 டென்ஷன் அப்படின்ட்டு திரும்புகிறாங்க. அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஷாக்கு. சொல்லுமா? இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, அது வந்து உங்கள் ஜாக்கெட் கொஞ்சம் பின்னாடி கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது அப்படி சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம எடுத்து கொடுத்த படவே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு பின்னாடி செக் பண்ணிட்டு இருப்பா. உண்மையிலே வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு, ஏதோ ஆணியில் பட்டு அவள் தான் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்தாலே அதுலேயே வந்து ஆணியில் பட்டு கிழிஞ்சிச்சு போல். ஸோ இப்போ ஆயினும் சரி நீங்கள் இருங்க நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கிழியதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஜஸ்ட் லைட்டாக பின் போட்டு விடுறேன் தெரியாத மாதிரி, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு தச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்ன எடுத்து அவங்களுக்கு வந்து போட்டு விட்டுருப்பா. அவங்களும் வந்துட்டு ஓகே நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிக்கை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிம்மா, இந்த இடத்துல எவ்வளோ பேர் என்னை பார்த்துருப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீயோ விடுங்க, நீங்கள் என்ன தெரிஞ்சேவா அப்படி சுற்றிட்டு இருந்தீங்க, எவ்வளோ பேர் அதெல்லாம் கூட இல்லாமல் ரொம்ப கேவலமான ட்ரெஸ்லாம் போட்டு சுற்றுறாங்க, அதுக்குள்ள நீங்கள் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க. என் பேர் ஒயன், நீங்கள்? என் பேர் ராணி. பேருக்கு ஏற்ற மாதிரி ராணி மாதிரி அழகாக இருக்கீங்க. ஐயோ ரொம்ப நன்றிம்மா. சாமி கும்பிட்டியாம்மா? இல்லை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், அப்போ தான் நான் உங்களுக்கு கவனித்தேன், அதை சொல்லலாம்ட்டு. ஓ அப்படியா, சரிம்மா ரொம்ப நன்றி, சரி நான் வரேன் அப்படின்ட்டு வாங்கி போக பார்க்குறா. ஒரு நிமிஷம். அது வந்து அது நானும் இங்கே சாமி கும்பிட தான் வந்தேன், நீ வா ஏன் கூட. அப்படியா, நிஜமாவா? நிஜமாதாம்மா. சரி ஓகே சரி அப்படின்ட்டு ஒயனுமே வந்து ஒத்துக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு அந்த கோயிலுக்கு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்படி டயர்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம். இப்போ வந்துட்டு அன்னி நம்ம சவுண்டு கேட்குது. அண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம் நீ என்னடா இங்கே வந்து நோட்டை விட்டுருக்கா? யாரை சைட் அடிக்க வந்த?
சைட்னா என்ன தண்ணி? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இரு, உடனே நான் ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்வேதா ஃபோன் எடுக்கிறா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, காலில் கூட விழுறேன், ப்ளீஸ் அண்ணி விடு அண்ணி. ஆமாம் என்ன என்னென்னு ஆளை நோட்ட விட்டுட்டியா? இல்லை யாரும் அண்ணி ஒன்றா உட்காந்துருக்குது பார்த்து சந்தோஷமாக இருக்குது, மனசு திருப்தியாக இருக்குது. அப்பெல்லாம் அவனை சொல்லுவேன்னு நினைக்காதீங்க நீ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கோயிலில் வந்தோமா அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நடந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சைட்டுக்கிட்டு என்ன நீ கோயிலில் வச்சு அசிங்கமாக பேசுகிறீங்க? ஓ நாங்கள் அசிங்கமாக பேசுகிறோம். சரிப்பா சரி. அப்போ நான் போயிட்டு ராணி அண்ணிக்கிட்ட சொல்கிறேன், இங்கே உங்களுடைய சின்ன பிள்ளை இங்கே வந்திருக்காரு என்னென்னு பாருங்கன்ட்டு. அண்ணி ப்ளீஸ் அண்ணி தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீயே என்னை கரை வச்சு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. நான் நல்ல பிள்ளைடா. நீ இல்லையா? இல்லைன்னு சொன்னால் விட மாட்டியே. சரி சைட் அடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. அது யார் இன்னைக்கு சேரீயில் வருவா டெய்லியுமா? அதுதான் நீ வியாழன் வெளிலாம் சேரீயில் கோயிலுக்கு வருவா, பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும். அதான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலான்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவா நீ. அது வரைக்கும் நான் இருந்துட்டு போகிறேன். பாடுறோம் இவனுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ளீஸ். இப்போ நானும் அங்கே தான் போகிறேன். ஒழுங்காக இங்கே உட்கார அமைதியாக, புரியுதா? சரிங்க நீ சரி. இப்போ அவங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, மறுபடியும் பின்னாடி வந்து நீ வாங்கி என் கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஐயோ நீ நான் வரல விடுங்க. ஏன்டா பயந்து சாவுற? சும்மாண்ணா எங்கள் தம்பின்ற மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி காலையிலே இந்து வந்துட்டு நிறைய பிளான்லாம் போட்டு உன்னை பற்றி சொல்லிலாம் விட்டுட்டா. இப்போ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உன்னை லைட்டாக தெரியும்ல, உன்னை பற்றி வந்து லைட்டாக தெரிஞ்சுக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ ப்ளீஸ் நீ வானா, நீ பயமாக இருக்க. நீ கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக அவள் பின்னாடி நான் சுற்றுறேன். ஒரு நாள் கூட அவங்க முன்னாடி நான் போனதே கிடையாது. இது நான் ஒரு பெருமைன்னு வர சொல்லிக்கிட்டு இருக்குது பார். டேய் காலேஜ் வாடா, உயிர் எடுக்காத சொல்லிட்டு ஜிக்கே. அண்ணி அது பயமாக இருக்குது. டேய் எவ்வளோ பெரிய மாஃபியாடா நீ, பயமாக இருக்குட்டு கச்சிக்கா. சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு அவருமே வந்திருப்பாரு. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஒயினை பார்க்க போகிறாரு. ஒயினை அப்போ தான் ஆக்சுவலி 5 வருஷத்துக்கு மேலேயே வந்துட்டு அவர் ஒயினை லவ் பண்ணிட்டுருக்காரு. ஒன் சைடாக பின்னாடியே தான் வந்து பார்ப்பாரு. இது வரைக்கும் முன்னாடிலாம் போனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் பார்த்தாருன்னா அது வந்துட்டு ஒயினாக வந்துட்டு காலேஜில் வந்துட்டு அவரை இடித்து பேசியிருப்பா. ஸோ அதுதான், அது கூட எனக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரே பதட்டம் அவருக்கு தாங்க முடியல. ஸோ இப்போ வந்துட்டு அண்ணி வந்துட்டு ராணி அண்ணி இங்கே தான் காட்டிட்டீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? இதோ ஜேகே வேறு வந்திருக்கான் அப்படின்னு ராணிக்கில் கண்ணெல்லாம் ஒயிட் ஆகுது. இவன் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வேதா தான் கண்ணை காமிக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒயினா அப்படியே ஜேகே பார்த்துட்டு இவர் அப்படின்னா ரெடி பார்த்துட்டே இருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு அவரும் அண்ணி கோயிலெலாம் வந்துட்டீங்களா போல், இதான் கோயிலா? சரி சரி இங்கே தான் உட்காரணுமா? சரி சரி தேங்காய் சாப்பிட்றீங்களோ? சரி சரி. ஒயன் தோடா என் கொழுந்தனார் பேர் ஜங்குக்குடா, ஜான் ஜங்குக். நாங்கள் எல்லாம் செல்லமாக ஜேகேன்னு கூப்பிடுவோம் தெரியுமா? ஓ இவரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னோட இங்கே ஜேகேக்கெலாம் அள்ளு கிளம்பிடுச்சு. போச்சு பின்னாடி ஃபாலோ பண்ணலாம், அவளுக்கு தெரிஞ்சிச்சு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பயந்து போயிட்டு மனுஷன் இருந்துட்டு இருக்காரு. காலையில் ஒருத்தவங்க ஃபோட்டோ காமிச்சு இவர் என்ன கொழுந்தன்னு சொன்னாங்க. அவங்க பேர் கூட இந்து 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 அவங்களோட குழந்தைனா. அப்போ நீங்களும் ஒரே ஃபேமிலியா? இந்துவா? ஆமாம்மா, இந்து எங்கள் வீட்டு பொண்ணு தான். அவளே எங்கள் குடும்பத்தில் ஒரு மருமக தான். பாடுறா, நான் அவங்கள்ட்ட 3ஆவது நாளையும் பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை அப்படி சிரிக்கிறா. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு ஜேகேக்கு வந்து கை கொடுத்துருப்பா. ஜேகே தன்னு மனுஷன் நின்றுக்கிட்டே இருக்காரு. கை கொடுறா அப்படி சொல்லிட்டு ஸ்வேதா தான் கிள்ளிட்டு இருப்பாங்க பின்னாடி இருந்து. வணக்கம் இல்லை ஹாய், இல்லை வணக்கம் இல்லை ஹாய். சரி சரி இருங்க. இப்போ உடனே வந்து ஒழுங்காக கை கொடுத்துருப்பா. ஸோ அப்புறம் மறுபடியும் அவருமே வந்து கை கொடுக்க இப்போ வந்துட்டு கையை விடவே இல்லையே, பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. விட்டுட்டா அந்த பொண்ணு தப்பாக நினச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவும் சாரி ஜான் ஜங்கு நல்லா இருக்க பேர். என் பேர் ஒயன். நான் வந்து காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். முடிய போகுது காலேஜ். ஓ சூப்பர் 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 மச்சா, சூப்பர் பக்கா மச்சா. இல்லை அது வந்து அது விக்ரம் படம் அது அப்படிதான் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு பாரு மனுஷன். அவருக்கு பதட்டத்தில் பேச்சும் வர மாட்டேங்குது, உடனே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ வேணும் சரி இவ்வளோ தூரம் கோயில் வரைக்கும் வந்துட்டோம், எதுவுமே பண்ணலாம் எப்படி? அதுவும் ஒரே குடும்பத்தில் காலையிலேருந்து எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா போய் சாப்பிட்லாமே, வரீங்களா? சாப்பிடலாமே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. இல்லை பசிக்குது போல் அவங்களுக்கு, அதான் கேட்குறாங்க. பசின்லாம் இல்லை,
சும்மா சாப்பிட்லான்ட்டு. ஓ சரிம்மா சரிம்மா. அண்ணி நீ என்ன சொல்கிறீங்க? இல்லைடா நாங்கள் விரதம் இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். ஓ அப்படியா, சரி சரி. சரி சாரி, நான் ஏதாவது தப்பாக கேட்டேண்ணா. ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம இன்னொரு நாள் போகலாம் சரியா? ஆக்சுவலி நானுமே விரதம் தான் இருப்பேன், பட் நேற்று கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் இன்றைக்கி நான் விரதம் வைக்கல. அதனால எனக்கு அந்த விரதம்ன்றது ஞாபகமும் இல்லை, அதனால தான் அப்படி கேட்டேன், சாரி. இப்போ அப்படியே அன்றைக்கி ஒரு குஜாலாக ஆகிடுச்சு. ஐயா சாரி இவளுக்கும் விரதம்லாம் இருக்க பிடிக்கும் போல் இருக்கே, அப்போ டிக்கடா இவ தாண்டா வீட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது ஜேகேக்கெலாம் மனசு இல்லை, அண்ணின்ற மாதிரி பார்த்துட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க ஜேகேவை அண்ணின்ற மாதிரி கதறிட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு அவரை இழுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே இனிமே பாயெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இருந்திருப்பா. இப்போ ஜேகே அண்ணி நீங்கள் புண்ணியவதி, நீ காலை காட்டுங்க நீ காலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சி அப்படியே வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாரு. நீ தள்ளி விட்டுறாதரா அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணி நான் என்னத்த சொல்கிறது, அந்த பொண்ணு ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு மனுஷன். அவரோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் தட் அடுத்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஆக்சுவலி ஆஃபீஸ் போயிட்டு அவர் நிம்மதியெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்குது பிள்ளை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இங்கே வீட்டில் வந்துட்டு இவங்களாம் அடுத்த பிளான் போகிறாங்க. ஓகே 3 பேர் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜேகேவை பற்றி நல்ல இம்ப்ரெஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் முக்கியமான பிளான் என்னாச்சும் போட்டாகணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாங்க. எல்லோரும் திரும்பி இப்போ இந்த இன்னசென்ட் பிள்ளையை பார்த்துருப்பாங்க. என்ன எதுக்கு பார்க்குறாங்க? நான் என்ன பண்ணணும்? பண்ணுறேன், நீ தான் பண்ணுற, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருப்பா. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இப்போ இவளை வச்சு ஒரு பெரிய பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு நைட் ஆயிருந்திருக்கும். இங்கே சுகா பண்ண வேண்டியதானே? இல்லைங்க அவங்க என்னென்னோ சொல்கிறாங்க, நான் ஒரு வேளை என்னாச்சும் சொதப்பி வச்சுட்டா? ஏய் அப்போல்லாம் நீ பண்ணுவியாடி, நீ தான் நல்லா நடிக்கையாச்சு, நல்லா தான் பண்ணுவேன். நான் உங்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேனா? குழந்த நான் உன்ட்டு அப்போல்லாம் சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு நோயை மனசுக்கு நீ நல்லா பண்ணுவேன்னு தோணுது. அப்படியா? அப்போ நான் போய் அந்த பொண்ணை வந்துட்டு ஏமாத்தவா? நீ ஏமாத்தலாம் போடி, ஜேகே பற்றி நான் சொல்ல தான் போகிறேன், அவ்வளோதான் சரியா? அப்போ நான் ஜேகே பற்றி போய் நான் சொல்லலையா, உண்மை தான் சொல்ல போறேன். உண்மை தானே நீ சொல்ல போகிறேன், இரண்டு பேசிகிட்டு இருக்க. சரிங்க சரி ஓகே. காலைல அண்ணி அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சரி எப்போ அந்த பொண்ணு வருவா வீட்டுக்கு, நான் அவளை வச்சுக்கலாம்ல? நீ வச்சுக்கிறதுக்கு வரல, அவங்க அவன் ஜேகே கல்யாணம் மட்டும் பொண்டாட்டியாக வரா. ஓஹோ ஆமாம்ல, சரி சரி தூங்கலாமா? தூங்கலாமே. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க மனசுலாம்? அவங்க அப்பா கிட்ட கேட்டு அவர் தான் வேணான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன தேவையில்லாமல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால் வேணாம், இதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் ஒன்று நிறுத்த சொல்லுங்கள். இந்த பார், எங்கள் அண்ணி என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். உனக்கு விருப்பம்னா நீ ஒன்றும் பண்ண தேவையில்லாமதே இரு சரியா? இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜேகேக்காக எங்கள் வீட்டில் யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவோம். ஜேகேக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அப்படி தான். யாருக்காகவும் என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம். எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்தால் நல்லது தானே? இப்போ ஒரு என்ன உனக்கு பிரச்சனை? நான் நீங்கள் கோவப்படணும்னு சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுப்பா. என்ன சும்மா நானும் பார்க்குறேன், எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அண்ணிங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை? குறைலாம் நான் ஒன்றும் சொல்லலைங்க, சும்மா சொன்னேன். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்காக லவ் வருதுன்றது வேறு, நம்ம லவ் வர வைக்கிறதுன்றது வேறு இல்லைங்க. நம்ம லவ் வர வைக்கிறதுக்கு ஒன்று போய் நான் சொல்லி அவனை பற்றி உண்மையை சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன்கிட்ட பேச தான் வைக்கிறோம். சரி கோவலாம் படாதீங்க, நான் அவளை கூல் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. ஸோ இப்படியே தான் அவன் எதனாச்சும் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கா. எதனாச்சும் பண்ண வந்து பிரித்து விட்டுற வேண்டாம் அப்படின்ட்டு தெரியா வந்து நிறையா பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கா. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே இங்கே அந்த வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தோடு உட்காந்துருக்கா மைத்திரி. இந்த பாரி நீ ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக மார்க்கெட் போகிற, அவகிட்ட பேச போகிற, அவ்வளோதான் சரியா? இதுக்கே இவ்வளோ கையெல்லாம் ஷிப்பர் ஆகுது உனக்கு? இல்லை அண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா என் கை விதன்னு ஆடுது. ஐயோ அவ்வளோதான் நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ இவ ஒருத்தி. சரி ஓகே, நீ வேணா கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போ. கூடையா? யாரை கூட்டிகிட்டு போகுது? 3 அண்ணிங்கக்கிட்ட அவங்க பார்த்துட்டாங்க. அப்படின்னா நான் வந்துட்டு இது பிரியா அண்ணியை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்கள தான் இன்னும் அவங்க பார்க்கவே இல்லை. நீ சொல்கிறது சரிதான், நீ பிரியா அண்ணியை கூட்டிகிட்டு போ, அதான் கரெக்டாக இருக்கும்.
சரி சரி. இப்போ பிரியாவும் அதுக்கப்புறம் மைத்திலியும் சேர்ந்து வந்துட்டு மார்க்கெட் போயிருந்துருப்பாங்க. இங்கே ஒயின் ஆக்சுவலி வந்து எத்தனை மணிக்கு மார்க்கெட் வரா, என்னைக்கு வரா மார்க்கெட்டுக்கு, கடைக்கு இப்போலாம் வரா அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு பெரிய கேதரே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஒயின் இன்றைக்கி வருவா அப்படின்னு தெரிஞ்சுட்டே வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஒயின் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி வந்திருப்பா. அவங்க தான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு உள்ளே வந்து ஒயின் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நிறைய திங்ஸ்லாம் வாங்க கிடையாது, சும்மா அவளுக்கு தேவையான பர்சனல் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பா. ஸோ வாங்கிட்டு இருக்கும்போது மைத்திரி வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருப்பா. இப்போது பிரியா கிட்ட இப்போ பேசுங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கா. நீ இப்போ பேசிட்டி முடியாது நீ ஃபஸ்ட்டு பேசு, நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி அடிச்சுட்டு இருக்க. பின்னாடி வந்து யாரோ ஷோல்டரில் வந்து டேப் பண்ணியிருப்பாங்க. திரும்பி பார்த்தா ஒயின் தான். கொஞ்சம் தள்ளுறீங்களா? சரி அப்படின்ட்டு 2 பேர் நவுந்தாச்சு. இப்போது ஐயோ பயந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு நம்மளை கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி திருடவா வந்திருக்கோம் சிக்கமிதர். அதுவும் சரிதானே, நம்ம நல்ல வேலை தானே பண்ண வந்திருக்கோம். நம்ம நல்ல வேலையை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருப்பா. கொஞ்சம் அவள் ஏறி நிறைய கூட அனுப்பிச்சு வச்சாங்க பார். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். அது வந்து அது இங்கே டூத் பேஸ்ட் எங்கே இருக்குது? டூத் பேஸ்ட்டா? அதோ அங்கே இருக்குது. இங்கே வாங்க நான் எடுத்து தரேன். இந்தாங்க வர்ணிக்க டூத் ப்ரஷ் எங்கே இருக்குது? டூத் ப்ரஷ் இதோ இருக்கே. ஓகே. அப்புறம் வந்து இந்த தேய்ச்சி குளிப்பாங்களே லூஃபா, அது எங்கே இருக்குது? ஓகே இதோ இங்கே இருக்குது. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இங்கே வேலை செய்கிற சேல்ஸ் லேடி கிடையாது, அவங்க தான் அது. நீங்கள் அவங்கள்ட்ட போய்க்கிட்டீங்க. சாரி. ஐயோ இந்த பொண்ணு நம்மளை தப்பாக எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை கேவலமாக போச்சு அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவள் பேச்சு கொடுக்கறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருப்பாள். வாயின் வந்துட்டு ஒரு வேளை நம்மளை சேல்ஸ் ரெடி நினச்சி தான் எல்லாத்தையும் கேட்டுருக்காங்க போல், இன்றைக்கின்னு பார்த்து நான் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டு வந்தேன் பாரு அப்படின்ட்டு வாயின் வந்துட்டு அந்த சைடுக்காக போயிட்டான். போச்சுடா என்ன மாற்றம் பண்ணி பேசலான்னு பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு மைத்திரி சின்சியராக ஷாப்பிங்கில் இறங்கிட்டா. ஆஹா இதெல்லாம் நான் வீட்டுக்கு வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை வாங்க இப்போதான் ஞாபகம் வருது, எல்லாத்தையும் எடுத்து போடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பா. எப்படியா எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு நிஜமாக ஷாப்பிங் பண்ணுறவளையே மூழ்கிட்டாளே அப்படின்ட்டு பிரியா பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு ஒயினை வந்துட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒயினோட ட்ராலி இடித்து அவளோட கையில் திங்ஸ்லாம் வச்சுருந்துருப்பான் மைத்திரி. அது எல்லாமே கொட்டிடுச்சு. வச்சுச்சோ மன்னிச்சிருங்க நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டுக்கா. பரவாயில்ல யாராச்சும் வேணும்னே தட்டி விடுவாங்களா? எங்கள் வீட்டில் சில பேர் இருக்காங்க, அவங்களாம் அப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு பேசிட்டுக்கா. ஓ சரி எப்படியா பேசு பேசு அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டுப்பா. என் பேர் மைத்திரி. எதுக்கு இவங்க இதை சொல்கிறாங்க? தள்ளி விட்டால் பேர் சொல்லுவாங்களா என்ன? சரிங்க என் பேர் ஒய்யன். ஓ சரி. அப்புறம் நேற்று கோயிலுக்குலாம் போனீங்களா? நேற்று நான் கோயிலுக்கு போனது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ பிரியா அப்படியே வந்துட்டு அவள் வாயை மூடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா ஒய்யன். இல்லை அவள் அப்படி கேட்கல, நீங்கள் பார்க்குறால ட்ரெடிஷ்னல் கேர்ள் மாதிரி இருக்கீங்களே அதான் நேற்று கோயிலுக்கு போனீங்க நானும் கேட்டிருப்பா. அவ்வளோ தான் நேற்று வெள்ளிக்கிழமைல அதான் அப்படி கேட்டிருப்பா. ஓ ஓகே. ஆனால் நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தானே போட்டு வந்திருக்கேன், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும் கூட எப்படி நான் ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறாங்க? சரி சரி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்கள் தம்பி ஜேகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைத்திரி வேறு வாயை விட்டுட்டா. இங்கே ஒயர் அப்படியே ஸ்லோ மோஷனாக திரும்பி பார்க்குறா. ஜேகே அப்படின்ட்டு சனி அப்படின்ட்டு இங்கே மைத்திரியை வந்து போட்டு கொட்டிகிட்டு இருப்பா. இங்கே பிரியா நான் என்ன கேட்டேன், அன்னிங்களாம் இதை பற்றி தானே கேட்க சொன்னாங்க, அதான் கேட்டேன். உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அடுத்த சீனில் உட்காந்து 3 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மைன் அப்படியே வந்து பார்க்குறான். ஸோ உங்கள் வீட்டு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? சரி பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்கிறேன். நிஜமாவா? பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்றது ரொம்ப ஆசை. எனிவேஸ் நேற்றே உங்கள் ஃபேமிலியில் இருக்க மிச்சம் மெம்பர்ஸ் நான் வந்துட்டு ஆக்சிடென்டெல்லாம் மீட் பண்ணேன். அப்படியா சரி எடுத்துட்டு அவள் பார்த்துட்ருப்பா. இன்றைக்கி உங்களையும் மீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் ஜேகேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனிவேஸ் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓ ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் எங்கள் ஜேகேக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவர் எப்படி சந்தோஷம்? இல்லை அவனுக்கு ஒரு வழியாக நல்ல பொண்ணு கிடச்சிருச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுவான். அதெல்லாம் சரி விடுங்க. அவர் ஆல்ரெடி வந்துட்டு கல்யாணம் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தாராமே, உங்கள் மிச்சம் அண்ணிங்களாம் சொன்னாங்க. அதனால எதனாச்சும் பிரச்சனை? சீச்சி அதெல்லாம் ஒன்றுமே வராது. நீ கல்யாணத்துக்கு மட்டும் ஓகே சொல்லு, மிச்சம் நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு ஓகே தான். அப்போது நீங்கள் தான் அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டதா? ஓ உனக்கு தெரியுமா? தெரியும். அன்றைக்கி ஒரு கலவரமே நடந்துச்சு.
என்ன பண்ணிச்சிருக்க மாட்டேன் எவ்வளாச்சும் வந்துட்டு அப்படியே பொண்ணு கேட்டால் உன்னை என் கல்யாணம் பண்ண வச்சுருன்னு நினச்சிருக்கியோ? இந்த பாருமா, நான் அந்த மாதிரி ஏழை குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கவளுங்க, அங்கெல்லாம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டுக்கவே மாட்டேன் சரியா? ஏழை குடும்பமா? என்னப்பா சொல்கிறா? ஆமாம், ஏதோ பிச்சைக்கார குடும்பம் பசங்க வந்து என்கிட்ட உன்னே கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். நல்லா திட்டி அமுச்சு விட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, பயங்கர பணக்கார பசங்களோட தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். கடைசி வரைக்கும் என்னால் தெரிஞ்சவே மாட்டேப்பா. நான் பார்த்துக்குறேன். என்ன நடந்தாலும் நீ யாரை வேணான்னு சொன்னியோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு வாங்கி சொல்லியிருந்திருப்பா. ஆக்சுவலாக அன்றைக்கி யார் வந்து பொண்ணு கேட்டதுன்னு கூட தெரியாமலே சொல்லியிருந்திருப்பா. பட் இன்றைக்கி இவங்களே இப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கல. பட் ஒயனை பொறுத்த வரைக்கும் அது ஆக்சிடென்டல், இவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிளானு. இப்போது ஜேகே ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்காரு. அவர் கால் பண்ணி, டே நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம், அதுக்கு முன்னாடி நாள் இருந்தா சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு சரியா ஆஃபீஸ்ட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. அண்ணி அப்படி அவர் கால் பண்ணியிருப்பாரு. அண்ணி என்ன சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் வர ஹெட்செட் போட்டிருந்தேன், எனக்கு புரியவே இல்லை. சீக்கிரம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? டே நிஜமாக தானே சொல்கிறேன். நாளைக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த நாள் விருந்து, அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் சரியா? அதுக்கு அடுத்த நாள் ஃபஸ்ட் நைட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கும். யாருக்கு கல்யாணம்? எதுக்கு கல்யாணம்? ஏன் பண்ணுறீங்க? டேய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை. உனக்கு தானே கல்யாணம், உனக்கு அந்த வாயின் பிழைக்கும், சீக்கிரமே ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. இவர் எடுத்துக்கிட்டே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. இங்கே மிச்சம்லாம் டே என்னடா ஆச்சு? ஆல்ரெடி உன் மூஞ்சி வந்துட்டு நிறைய திங்கிங் கூட ஓடிட்டுருக்கோம், இதில் இது இப்படி வேறு வச்சுக்கிட்டு இருக்கேன் மூஞ்ச. என்னடா ஆச்சு? அண்ணி ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கே கல்யாணம், அதுக்கு அடுத்த நாள் விருந்து, அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் அப்படின்ட்டு இன்னும் சொல்லிருக்காங்க. என்ன ஒன்றுமே புரிய மாட்டேது. உனக்கு விஷயமே தெரியாதடா, அந்த வாயின் பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சான். எது நிஜமா? அவளா? இல்லை அவ்வளோ டூப்ளிகேட். தெரியுதுல அவள் தானே, அப்புறம் என்ன புதுசாக கேட்டுருக்க? அவள் தான். இங்கே இவரால் நம்பவே முடியல, சத்தியமான விஷயத்தை நம்ப முடியல. எப்படி ஒத்துக்கிட்டா? ஒருவேளை மாஃபியாஸ் வச்சு மிரட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு நிறைய விஷயத்தை போட்டு யோசிச்சுருக்காரு மனுஷன். ஆஃப்டர் தட் வந்துட்டு இங்கே அப்பா வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருக்காருப்பா, நீ அந்த குடும்பத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒயினானா கேட்குற மாதிரி இல்லை. இவ்வளோ ஒரு நல்ல குடும்பத்தில் நான்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சரியா? ஐயாவை செஞ்சு என் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களுக்கு உங்கள் பணம் தானே முக்கியம். ஓகே, உங்கள் பணத்தையே கட்டிட்டாளுங்க. எனக்கு உங்கள் பணத்தில் இருந்தோ சொத்துல இருந்தோ ஒத்த பைசா கூட தேவையில்லை சரியா? என்னால் நிம்மதியாக அங்கே இருக்க முடியும். எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சா போதும், என்னை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், அவ்வளோதான். முடிஞ்சால் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து பேசிட்டு போயிட்டா. பட் அவர் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இவ்வளோ நாளாக அவருக்கு எதுவுமே ஃபீல் ஆகிருக்காது. இப்போது போகிறான்னு போது லைட்டாக அவருக்குள்ளே வந்து கஷ்டமாகுது. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் ஒய்ஃப் லைட்டாக யோசிச்சு பார்க்குறாரு மனுஷன். இந்த சைடு ஒயின் ரூமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான். என்ன தான் இருந்தாலும் சொந்த அப்பாவாச்சே, யாருக்கு இருந்தாலும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏன் அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்துட்டு அவங்க அம்மா போட்டோ பார்த்து அழுதுட்டு இருப்பான். ஏமா அவர் பணம்னே இருந்துட்டுருக்காரு, எவ்வளோ சம்பாரிச்சு வச்சாச்சு, இது வரைக்கும் 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்குது. ஆனாலும் அவருக்கு நானும் முக்கியமே இல்லைம்மா. ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல குடும்பத்தில் தான் போக போகிறேன். இந்த லைஃப் எனக்கு கிடைக்கணும்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பட் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருப்பேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. நான் ஹாப்பியாக இருப்பேன். இப்படியே வந்துட்டு வாங்கி நான் இங்கே படுத்து தூங்கி இருந்திருப்பா. ஆஃப்டர் தட் வந்து இங்கே வந்து காலேஜில் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு கல்யாணம், அதுக்கு அடுத்து நிச்சயம் தப்பில் சொல்லிட்டு சும்மா சொல்லியிருப்பாங்க. வாங்கி அந்த எக்ஸாம்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் நிச்சயமே பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு வாங்கி இங்கே எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு எக்ஸாம்லாம் நல்லா தான் பண்ணியிருந்திருப்பா. ஆஃப்டர் தட் இன்றைக்கி வயனுக்கு வந்துட்டு ஜேகேக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. இப்போது வீட்டிலலாம் தடபுல்லாக நடந்துகிட்டு இருக்கும். பிகாஸ் வந்துட்டு பயங்கர ஒரு இது எப்படி சொல்கிறது, கடைக்குட்டியாச்சு ஜேகே. ஜேகே வேறு இந்த வீட்டோட ஃபேவரட் பர்சனு. ஸோ அதனால் பயங்கரமாக வீட்டில் எல்லாரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜேகே வேறு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க போட்டு. ரம்ஜன்லாம் வந்துட்டு சொல்ல வேண்டாம், அப்படியே வந்துட்டு புள்ள மாதிரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு இப்போ நிச்சயம்லாம் வந்துட்டு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கும். இன்னும் வந்துட்டு ரிங்லாம் வந்து போட கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது வேறு லாஸ்ட் கல்யாணம், வீட்லேயே வந்து நடக்க போகிற லாஸ்ட் கல்யாணம். அது மட்டும் இல்லாமல் ஜெகி கடைக்குட்டி சிங்கம். ஸோ அதனால் வந்துட்டு பயங்கரமாக வந்து வீட்டில் வந்து பெரிய ஃபங்க்ஷனாக வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. பட் விருந்துக்கு வந்துட்டு ஒயின் வந்துட்டு எதுவுமே சொல்லவே கிடையாது. பிகாஸ் ஒயின் சைட்லேருந்து யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்ச கதை தான், அப்பாவுக்குமே வந்து இந்த மேரேஜ் விருப்பமே கிடையாது. ஸோ அதனால் அவருமே வேறு போகிறது கிடையாது. ஸோ அதனால் யாருமே விருந்தை பற்றி ஒயின்கிட்ட எதுவுமே பேசவே கிடையாது. ஸோ அப்படியே வந்துட்டு டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது.
இப்போ 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஒயின் பாட்டுக்கு நார்மலாக வந்து நீங்கள் போடுறோம். ஒயினோட ஃப்ரெண்ட்லாம் பக்கத்துலேயே இருந்துட்டு கண்ணீர்லாம் வழுக்க பார்த்துட்டு இருப்பா. மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோ கல்யாணம் பண்ணுற நானே அமைதியாக தானே இருக்கேன், நீ ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லை மச்சான் உன் கனவு நிறைவேறிச்சு, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுருந்தேன். சும்மா அடிட்டு போகிறது. ஸோ இப்போ 2 பேரும் வந்து ரிங்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே டேங்குமே அதே மாதிரி டேங்கோ ஜிம்மின்னு வந்துட்டு ஜேகேவை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. மச்சான் அவன் கனவு நிறைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு என்கேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த எபிசோட் நான் வந்து முடிச்சுக்கிறேன். தென் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, எனக்கு தெரியுது. எப்படியாச்சும் நான் வந்து சீக்கிரமாக எபிசோட்ஸ்லாம் போடணும், எப்படியாச்சும் சீக்கிரமாக வந்துட்டு ட்ராமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சு நிறைய நான் வந்துட்டு நியூ ஒன் ஷார்ட் நான் வந்து போடுறேன், பார்க்கலாம் சரியா? தென் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. தென் நான் கேட்டிருந்தேன்ல, மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய தாட்ஸ் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது, இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது, போடலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். தென் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. பட் அந்த எனக்கு என்னவோ வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கலையோ அப்படின்ற அளவுக்குலாம் தோணிட்டு இருக்கு. ஸோ உங்களோட விருப்பத்தை வந்து சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் ஒரு நல்ல நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். பாய்.